ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிற தேவன், ஒரு தகப்பனை போல நம்மை சுமந்து கொள்கிற தேவன். கடந்த நாளெல்லாம் கண்மணி போல நம்மை பாதுகாத்து கொண்டார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டார். கர்த்தர் உங்களை போஷித்தார். கர்த்தர் உங்களை நடத்தினார். இதுவரை நடத்தின தேவன் ஹல்லேலூயா இனியும் நடத்த உண்மையுள்ளவர், இனியும் நடத்த உண்மையுள்ளவர். கடந்த 11 மாதங்கள் கர்த்தர் நம்மை நடத்தினார். இந்த 12வது மாதமும் இன்னும் முடிவடைவதற்கு இன்னும் சில நாட்கள் இருக்கிறது. புதிய வருஷத்திற்குள்ளே போகிற நமக்கு கர்த்தருடைய கிருபையை ஒரு நாளும் விலக்கினதில்லை. ஹல்லேலூயா. அவருடைய உண்மை தலைமுறை 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 தோறும் இருக்கிறது. He is so faithful. Though we were not faithful to God, but still God is faithful. Hallelujah. கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, நீர் என்னை இவ்வளவாக என்னை நேசித்து என் மீது கிருபை வைத்து என் மீது அன்பு கூர்ந்து நடத்தினீரே, உமக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியுள்ள இருதயத்தோடு தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. என்னை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம், என்னை விசாரிப்பதற்கு நான் எம்மாத்திரம். ஓ ராபா ஷியாந்தா ராபா ஷே ரேக்தா ரூடா ஹம்ஷகேலி ரேசோடோஷ் பிரகீடா சேரோடோஷ் பிரதாதி லீப்ரதாஷ் Abrudos sekele pradashede preluze ke parosh el bradishangdu rela base el rodo shek darabase roto sefratosh prakatu rela mahafshagele re el rudash shele rotosh erus kamahinesh el radash egrudosh pradizede le barosh el rodo bosherede Egrabusiang da rada de sheke toros el bratash eglis rovyada hanko rodoshe le ruzen mahanku shebeli hadush eruto sefant lira hadush. நீர் நல்லவர். rababashe ragu tele marahadiyash. அப்படியே கர்த்தரை நோக்கி பார்த்து, உன்னதமான தேவனை நோக்கி பார்த்து, நன்றி ஆண்டவரே, நன்றி. Lord, we thank you. Lord, we thank you. You are our creator. You are our master. You are our everything, Lord. உம்மை நேசிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ரேபா ஷேகே லீரா தூபா ராகா தர டோஷே. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு உம்முடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அனுப்பி இருக்கிற, நீர் இந்த ஊழியத்திலே இந்த காலை நேரத்தில் வசனத்தை கேட்கும்படி அனுப்பி இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, protect them. Re la hadush shekel ma rodosh prata seketosh el rodosh yaka tu rebe le hadia rahadoshe el rodosh yakta rababashe. நீர் வாழ்க ஆண்டவரே, நீர் வாழ்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. el rokoposhe. Thank you Jesus, thank you Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர் அவர். ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை.
ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே. ஓசனா 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 உன்னத தேவனே. ஓசனா ஓசனா ஓசனா. கண்மணி போல் உங்களை காத்தார். அவர் ஒரு நாளும் உறங்கவில்லை, ஒரு நாளும் தூங்கவில்லை. வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கண்மணி போ காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே. ஓசனா 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 உன்னத தேவனே. ஓசனா 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 ஓசனா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே. ராபாஷே. ஓசனா 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 ஓசனா. பிதாவாகிய தேவனே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படுவதற்காய் நன்றி. எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இப்பொழுதும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் எடுத்து படிக்க போகிறோம். எரேமியா 32 அதிகாரம் 19 வசனத்தை நாம் படிக்கலாம். எரேமியா 32:19. யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வலிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழியின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
Raga tarabase rigubas kamrudosh elu rezen mahat kuleshe. Hallelujah. யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர் நம்முடைய தேவன். நாம் பாடின பாடல் யோசனையில் பெரியவரே. ஹalleluya. அவர் நினைத்து பார்க்காத பெரிய தேவன். He's almighty God. நம்முடைய தேவன் பயங்கரமான தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய தாட் ப்ராசஸ், அவருடைய விஸ்டம்க்கு ஈடு யாருமே கிடையாது. சாலமோன் ராஜாவாகின பொழுது அவன் கேட்டதெல்லாம், ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்ப்பதற்கும் ஞானமாய் நடத்துவதற்கும் எனக்கு ஞானத்தை தாருங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க. கர்த்தர் சாலமோனுக்கு ஞானத்தையும் அவன் கேட்காத ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். ஏன் தெரியுமா? ஞானம் சாலமோன் கேட்டதினாலே கர்த்தர் மிகவும் சந்தோஷப்பட்டார். ஏனால் கர்த்தருக்குள் இருக்கிற ஞானம், அவருடைய யோசனைகள் அளவிட முடியாது. எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி சொல்கிற, ஆண்டவரே, நீர் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். உம்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை பயங்கரமான அற்புத அடையாளங்களினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கானான் தேசத்திற்கு அழைத்து செல்வதற்கு முன்பாக ஓங்கிய புயத்தினாலும் பலத்த செய்கையினாலும் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். 10 வாதைகளை எகிப்தின் மத்தியில் அனுப்பி தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார். தம்முடைய ஜனங்களுக்கு நான் தெய்வம், நான் ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபித்தார். முழு எகிப்தும் பயங்கரமான வாதைகளினாலே வாதிக்கப்படுவார்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் வாழுகிற அந்த இடத்திலே மாத்திரம் எந்த வாதையும் இருக்காது. ஒரே எகிப்து தான், ஒரே நாடுதான். ஆனால் கர்த்தர் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். அவர் சொன்னால் வெட்டுக்கிளி எகிப்தின் மக்களுடைய வயல்களை அது தின்று நாசம் பண்ணினது. அவர் கட்டளையிட்டார், கல் மலைகள் எகிப்தின் ஜனங்களின் மீதும் அவள் வீடுகளின் மீது விழுந்தது. அவர் கட்டளையிட்டார், பயங்கரமான வாதைகள், கால்நடைகள் மரித்து போனது, தவளைகள் வந்தது, தண்ணீர் இரத்தமாய் மாறினது. ஒரு இடத்துல தண்ணீர் மாறினா முழு தேசமே மாறணும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் குடிக்கிறதான இடத்திலே மாத்திரம் நல்ல தண்ணீர் இருந்தது. பலத்த செய்கையினாலே, ஓங்கிய புயத்தினாலே தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து அவர் வெளியே அழைத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்களை சாதாரணமாய் மீட்கவில்லை. அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். உங்களை மீட்பதற்காக அவர் தம்மையே கொடுத்தார், தம்மையே கொடுத்தார். அது மாத்திரமில்லாமல் நாம் பின்வாங்கி போன பொழுது நமக்காக ஏங்கி நின்று கொண்டிருந்தார், நமக்காக காத்து கொண்டிருந்தார். என் மகன், என் மகள் என்னை தேடி வரமாட்டாளா? என்னுடைய மகள், என்னுடைய மகன் என்னை நோக்கி பார்க்க மாட்டானா? நான் அவனுக்காய் நிற்கிறேனே. உங்களுக்காக ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவர் யோசனையில் பெரியவர், அவர் செயல்களில் வல்லவருமாய் இருக்கிறார். அவனுக்கு அவனுடைய வலிக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரனுடைய வழிகளின் மேல் நோக்கமாயிருக்கின்றன. உங்களுடைய வழிகளின் மீது கர்த்தர் நோக்கமாயிருக்கிறார். உங்களுடைய வலிக்கு தக்கதாக, உங்களுடைய பலனுக்கு தக்கதாக அவர் பலனளிக்கிற தேவனாய் இருக்கிறார். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? தேவ ஜனமே, நம்முடைய தேவனை ஒருவரும் ஏமாற்றவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி வரும்பொழுது எகிப்தின் மாத்திரம் அற்புதம் செய்யவில்லை. அவர்கள் நடந்து வந்த வனாந்தரத்திலே 40 வருடம் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் உடுத்திருந்த வஸ்திரமும் அவர்கள் போட்டிருந்த செருப்பும் கிழியவில்லை. அவர்களுடைய சரீரத்திலே பலவீனம் இல்லை. அவர்களுடைய கால்கள் வீங்கவில்லை. அவர்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமாயும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் இருந்தார். வானத்திலிருந்து கேட்டார்கள், மன்னாவை கொடுத்தார். தன்னுடைய தூதர்கள் உண்ணும் மன்னாவினாலே தம்முடைய பிள்ளைகளை வானத்திலிருந்து போஷித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள்
அவர்கள் வயலிலே வேலை செய்யவில்லை. அவர்கள் பயங்கரமாக கஷ்டப்பட்டு சாப்பிடல. 40 வருஷம் உட்கார்ந்த இடத்திலிருந்து உட்கார்ந்திருப்பாங்க. வானத்திலிருந்து மன்னா வரும், அதை எடுத்து அவர்கள் சாப்பிடுவார்கள். இப்படி ஒரு தெய்வத்தை விடுவதற்கு இந்த ஜனங்களுக்கு எப்படி மனது வந்தது என்று சொல்லி நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மோசே வனாந்தரத்திலே கர்த்தர் அழைத்தார் என்று சொல்லி மலையின் மீது ஜெபிக்க போகிறார். மலையின் மீது கர்த்தரோடு கூட அவர் நேரத்தை செலவிட போகும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கென்று ஒரு கன்றுக்குட்டியை, ஒரு தெய்வத்தை உருவாக்கி தாங்கள் அணிந்திருந்த தங்கத்தினாலும் விலையேறப்பெற்ற ஆபரணத்தினாலும் அதை செய்து அதற்கு முன்பாக பலிகளை செலுத்தி, பான பலிகளையும் போஜன பலிகளையும் செலுத்தி அதற்கு முன்பாக நடனமாடி எங்களை காப்பாற்றும், எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். தேவ ஜனமே, நாம் இந்த நாளிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கிருபையின் காலத்திற்குள்ள இருக்கிறோம் என்று சொல்லி நாம் கர்த்தரை கோபமூட்டி கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய மகிமைக்குள் இருக்கிறோம் என்பதை தெரிந்திருந்தும் கர்த்தரை கோபமூட்டினார்கள். எங்களுக்கு முன்பாய் நடந்து சென்ற மோசேயை காணவில்லை, எங்களை நடத்துவதற்கு ஒரு தெய்வத்தை உருவாக்கி கொள்வோம் என்றார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான காரியம் இருக்கிறதா? பிரதர், நான் எந்த விக்கிரகத்தையும் செய்யவில்லையே, நான் எந்த காரியத்தையும் எனக்கு முன்பாக வைக்கவில்லையே, நான் எந்த தெய்வத்திற்கும் ஆராதனை செய்யவில்லையே, ஆனால் கர்த்தர் தெய்வம் என்றும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் நாம் செலுத்தாதிருக்கிற பட்சத்தில் நாம் கர்த்தரை மறந்து அவரை நாம் மறுதலித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். அவன் செய்கைக்கு தக்கதாக அவர் பலனளிக்கிற தேவனாயிருக்கிறார். தெய்வ ஜனமே, இந்த காலை நேரத்தில் நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், ஒருவேளை நாம் கர்த்தரை கோபமூட்டியிருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வழிகளில் தாறுமாறான வழிகளின் படி அவருக்கு முன்பாக அவர் நம்மை நடத்தி, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை தப்புவித்து, பயங்கரமான பார்வோனின் சேனைகள், அந்த காலத்தில் பார்வோனுடைய சேனைகள் மகா பெரிய சேனைகள். எகிப்து ஒரு வல்லரசு நாடாய் இருக்கிறது. எகிப்திற்கு பயப்படுவார்கள். உலகமெங்கிலும் தானியம் இல்லை, ஆனால் எகிப்தில மட்டும் தானியம் இருக்கிறது. பஞ்சத்தில் எகிப்திலே மாத்திரம் தானியம் இருக்கிறது. அப்பேற்பட்ட எகிப்தினுடைய சேனைகளை கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டார். எகிப்தின் சேனையினுடைய ஒரு சின்ன ஒரு ஈட்டி கூட யாரு மீதும், எந்த விலங்கின் மீதும் படாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். இப்பேற்பட்ட தெய்வத்தை இவர்கள் பயங்கரமாக அந்த தெய்வத்திற்கு துரோகம் செய்தார்கள். மோலைக்கையும் பாகாலுக்கும் தூப பலிபீடங்களையும் போஜன பலிகளையும் பான பலிகளையும் தங்களுடைய பிள்ளைகளை, குமாரரையும் குமாரத்தையும் தீக்கடக்க பண்ணினார்கள். தங்களுடைய பிள்ளைகளை தீ மிதிக்க பண்றாங்க. யாருக்காக? வாயிருந்தும் பேசாது, கண்ணிருந்தும் காணாது, காதிலிருந்தும் கேளாத தெய்வத்திற்காக, தாங்கள் உருவாக்கின தெய்வத்திற்காக விலையேற பெற்ற தெய்வத்தை விட்டார்கள். இன்றைக்கு கர்த்தர் மனுபுத்திரன் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறார். உங்களுடைய விக்கிரகம் என்ன? உங்கள் இருதயத்தின் விக்கிரகம் என்ன? வாட் இஸ் த ஐடல் இன் யோர் ஹார்ட்? நாம் கர்த்தருடைய வழிகளை நாம் பின்பற்றாதபடிக்கு நம்மை மாறி மாறி போக செய்கிற வழிகள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் அதுதான் விக்கிரகம். கர்த்தர் தான் என் கூட இருக்கிறாரு, ஆனால் நான் இந்த விக்கிரகத்தை வணங்கி விட்டு வருகிறேன், இந்த விக்கிரகத்திற்கும் நான் பணிந்து வருகிறேன் என்று சொல்லி ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் என்று சொன்னால் அது மகா பெரிய விக்கிரகம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். மகா வறட்சியான காலங்களிலும் கற்பாறையை திறந்து தண்ணீரை கொடுத்தார். கேட்டார்கள், ஊற்றையும் மாற்றையும் கொடுத்தார். வேதம் சொல்கிறது, எரேமியா 32 அதிகாரத்திலே, என் ஜனங்களோ தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள். நன்மை செய்த தேவனுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முதுகை காட்டினார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருக்கு விரோதமாக யோசனையில் பெரியவரும் செயல்களில் வல்லவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக
நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகிறோம்? அவருக்கு முன்பாக முகத்தை காண்பிக்காமல் முதுகை காண்பிக்கிறோமா? அப்படி என்றால் கர்த்தர் எதை சொல்லுகிறார்? என்னை நோக்கி பார்க்காமல் அந்நிய தெய்வத்தை நோக்கி பார்த்து எனக்கு முதுகை காண்பிக்கிறார்கள். யார் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தது? யார் பாவத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்தது? Who has rescued from the miry clay, eternal fire? Who has rescued you? யார் உங்களை மீட்டெடுத்தார்? கர்த்தர் உங்களை மீட்டெடுத்தார். கர்த்தர் உங்களை மீட்டெடுத்தார். அந்த தெய்வத்துக்கு நீங்கள் முகத்தை காண்பிக்காமல் முதுகை காண்பித்தால் அந்த தெய்வன் சொல்லுகிறார், அவன் கிரியைகளுக்கு பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்தருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்கின்றன. இன்னைக்கு கர்த்தர் மகா இரக்கமும் மகா கிருபையும் உள்ள தேவன். என்ன ஆனது? இஸ்ரவேலின் ஜனங்களிலே எகிப்திலிருந்து கடந்து வந்த ஒருவரும் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. கர்த்தரை கோபமூட்டினார்கள், என் தெய்வனை கோபமூட்டினார்கள். அந்த வனாந்தரத்திலே பிறந்த குழந்தைகள் மாத்திரம்தான் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். யோசுவாவும் காலேபும் தவிர nobody entered into the land of Canaan. புறப்படும் பொழுது வெறும் 4 நாட்கள் எடுக்கும் எகிப்திலிருந்து கானானுக்குள்ளே போவதற்கு. only it takes 4 days. ஆனால் கர்த்தரை மறுதலித்து 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 கர்த்தரை சோதித்து சோதித்து கர்த்தருக்கு விரோதமாக பாவங்களை செய்து அவரை கோபமூட்டி 40 வருடம் அலைந்தார்கள். தேவஜனமே, என்னை கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு என்ன தீமை செய்தேன் எனக்கு முதுகை காண்பிப்பதற்கு? நான் யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவருமாய் இருக்கிறேனே. நீ அறியாததும் நீ எட்டாததுமான உனக்கு பெரிய காரியத்தை செய்கின்றனே. பிறகு ஏன் உன் முதுகை காண்பிக்கிறாய் எனக்கு, உன் முகத்தை காண்பிக்காமல்? பிறகு ஏன் எனக்கு செலுத்த வேண்டிய போஜன பலிகளையும் பான பலிகளையும் தூபங்களையும் எனக்கு செலுத்தாமல் அந்நிய தெய்வமாகிய பாகாலுக்கும் மோலைக்கும் செலுத்தி கொண்டிருக்கிறாய்? அந்த தெய்வமா உன்னை வழிநடத்தினது? வனாந்தரத்திலே கன்றுக்குட்டியா உன்னை வழிநடத்தினது? வனாந்தரத்திலே நீ உன் கையினால் உருவாக்கின அந்த பொன் கன்றுக்குட்டியா உன்னை எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து ஓங்கிய புயத்தினாலும் பலத்த செய்கினால் உன்னை வழிநடத்தினது? சர்வ வல்லமையுள்ளவராகிய நான் அதை செய்தேன் என்று கர்த்தர் சொல்கிறாரே. இன்றைக்கு இந்த தெய்வத்தை நீங்கள் கைவிட்டால் பரிதபிக்கக்கூடிய நபர்கள் கைவிடுகிறவர்கள் தான் இருப்பார்கள். If we forsake this Lord, if we didn't follow his footsteps, அவருடைய கற்பனைகளின் படி நடக்காமல் இருந்தால் கைவிடப்பட்டவர்கள் மோசமான ஒரு நிலைமையில் இருப்பார்கள். தேவஜனமே, எரேமியா 32 அதிகாரத்தில் கர்த்தர் எரேமியாவிடத்தில் பேசுகிறார். என் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் அவர்களுக்கு கானானை சுதந்தரிக்க கொடுத்தேன், அவர்கள் சுதந்தரித்தார்கள். யோசுவாவும் காலேபும் மற்ற ஜனங்களும் சுதந்தரித்தார்கள். ஆனாலும் அவர்கள் என் கற்பனைகளின்படி நடவாமல் என்னை கோபமூட்டினதினாலே அவர்களை கல்தேயரும் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேசாரும் அவர்களை அடிமைப்படுத்துவான் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து பயந்து பஞ்சத்தாலும் பட்டினியாலும் கொள்ளை நோயினாலும் வாதையினாலும் கானானுக்குள்ளதான் இருக்கிறாங்க. சுதந்திரித்த கானானை அவர்களாலே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் தெரியுமா? கர்த்தரை விட்டு மறுபடியும் வழி விலகி கொண்டே இருந்தார்கள். 32 அதிகாரத்தை இன்னைக்கு நீங்க ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் எரேமியா 32 அதிகாரத்தை படித்து பாருங்கள். கர்த்தருடைய இருதயம் தெரியும். கர்த்தருடைய இருதயத்தை அந்த இடத்துல ஊற்றியிருப்பார். என் ஜனங்களின் கற்பனைகளுக்கு மீறி நடக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவர் சிலுவையினாலே நம்மை மீட்டெடுத்தார். ஓங்கிய புயத்தினாலும் பலத்த செய்கினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்தார். ஆனால் உங்களையும் என்னையும் மீட்டெடுப்பதற்கு தம்மையே கொடுத்தார். எந்த தெய்வமும்
பூமியிலே வந்து ரத்தம் சிந்தவில்லை. அப்படி ஒரு தெய்வமே கிடையாது. தேவன் நம்மை படைத்து, நம்மை உருவாக்கி, அண்ட சராஸ்திரங்களை படைத்து, நமக்காக சிலுவையை சுமந்து மனிதனாக பிறந்து நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து நமக்காய் மீண்டும் வருகிறார், நம்மை அழைத்து கொண்டு போகும்படி. இந்த தெய்வத்தை நாம் அதிகமாய் நேசிப்போம். மனுபுத்திரன் மீது அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். படிக்கலாம் இந்த வசனத்தை. மனுபுத்திரனுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஏசாயா 28 அதிகாரம் 29 வசனத்தை பார்க்கலாம். ஏசாயா 28:29. இதுவும் சேனைகளின் கர்த்தரால் உண்டாயிருக்கிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஹல்லேலூயா. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். எரேமியாவும் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசியும் சொல்லுகிறார். அப்படி என்றால் தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அதை சொல்லுகிறார்கள். அவர் யோசனையில் பெரியவரும் செயலில் மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரா? இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் முகத்தை நான் காண்பிக்க வேண்டும், என் முதுகை காண்பிக்க கூடாது. லார்ட், ஐ நீட் டு கம் பிஃபோர் யுவர் த்ரோன் ஆல்வேஸ். நான் ஒரு பாவமும் செய்யல பிரதர், நான் என்ன தவறு செய்தேன்? வேதம் சொல்கிறது, எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி we lost the glory. We need God always. நமக்கு தேவன் எப்பொழுதும் தேவை. எதையாவது ஒரு காரியத்தை நாம் விட்டுவிட முடியாதிருந்தால், ஒரு பக்கத்திலே தேவனையும் ஒரு பக்கத்திலே நீங்கள் விட முடியாத பாவங்களையும் அல்லது மன்னிக்க முடியாத நபரையும் வைத்து பாருங்கள். தேவன் பெரியவராயிருந்தால் இந்த தேவனுக்கு முன்பாக இந்த காரியம் எவ்வளவு சின்னது என்பதை உணர முடியும். If you understand how mighty and how glorious is our God, you will see the problems, the addictions. It is very less, it is small before the Lord. இன்னைக்கு கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார். மனுபுத்திரன் மீது அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோபு 42 அதிகாரம் 2 வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். பக்தன் யோபு சொல்லுகிறார், பயங்கரமான கஷ்டம், சரீரமெல்லாம் பருக்களினாலே, சரீரமெல்லாம் வேதனையினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். தன் ஆஸ்திகள் இழந்து போய்விட்டார், தன் 10 குழந்தைகள் இழந்து போய்விட்டார். மீதம் இருக்கிறது தன்னுடைய கெட்டுப்போன சரீரமும் தன்னுடைய திட்டுகிற மனைவியும் தான் நிற்கிறாங்க. வேறு ஆடு மாடு ஒட்டகங்கள் வேலைக்காரர்கள் பிள்ளைகள் அவனுடைய செல்வம் எல்லாம் இழந்து நடு ரோட்டிலே சாம்பலிலே உட்கார்ந்து ஓடினாலே தன் சரீரத்தை கிழித்து கொண்டு அதை சொரிந்து கொண்டிருக்கிறார். சரீரமெல்லாம் பருக்கள், பயங்கரமான சூழ்நிலை. இப்படிப்பட்ட நேரத்திலும் பக்தன் யோபு சொல்கிறார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால், இந்த தெய்வத்துக்கு கண்ணில்லையா, இவர் இப்படியா அப்படியா என்று சொல்லி கேட்கிற மனிதர்களுக்கு மத்தியிலே பக்தன் யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறவனுமாகிய யோபு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து கர்த்தருக்கு பலியை செலுத்துகிறார். என் பிள்ளைகள் ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ என் பிள்ளைகள் கர்த்தரை தூஷித்திருப்பார்களோ, அவர்களுடைய இருதயத்திலே கர்த்தருக்கு விரோதமாய் எண்ணிருப்பார்களோ, என் பிள்ளைகளும் நானும் என் குடும்பத்தாரும் கர்த்தரை நாங்கள் மறுதலித்திருப்போமோ, ஒருவேளை செய்திருந்தால் அதற்கு நாங்கள் பலி செலுத்தி கர்த்தரோடு ஒப்புரவாகிறோம். சமாதான பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் போஜன பலிகளையும் யோபு செய்து ஒவ்வொரு நாளும் காலையிலே கர்த்தரோடு கூட ஐக்கியமாயிருக்கிறார். இந்த யோபுவின் மீது கர்த்தருடைய கண்கள் இருந்தது.
யோபு தான் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நீங்க இழந்து போயிருக்கிறீங்க நிறைய காரியங்களை. You have lost your happiness, you have lost your peace, you have lost your wealth, you have lost your health, you have lost your friends. எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கீங்க. இன்றைக்கு கர்த்தரை மாத்திரம் யோபுவை போல பிடித்துக் கொண்டிருக்கிறீங்க. நீங்க சொல்ல வேண்டியது, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைப்படாது, அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நீர் பலனளிக்கிற தேவன், நீர் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர், மனுபுத்திரன் மீது கண்ணோக்கமாக இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு எகிப்தை விட்டு வந்த நீங்கள் திரும்பி மறுபடியும் எகிப்தை பார்க்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். சோதோமை விட்டு வந்த நீங்கள் லோத்துவின் மனைவியைப் போல சோதோமை திரும்பி பார்க்க வேண்டாம். go forward, முன்பாய் கடந்து போங்கள். நாம் யார் மீதாவது ஆழமான கஷ்டம் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு அதை நாம் மன்னித்து அதை விட்டு விடுவோம். எந்த பாரத்தையும் சுமக்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல என்னுடைய கையில் ஒரு கிளாஸ் இருக்கு, a glass full of water. இந்த கிளாஸ் ஃபுல் ஆஃப் வாட்டரை, இந்த தண்ணீரை நான் கொஞ்ச நேரம் பிடிச்சி கொண்டிருக்கேன். ஒரு 1 hour நான் பிடிச்சி கொண்டிருக்கேன். கை வலிக்க ஆரம்பிக்கும். ஒரு 2 hours கை வலிக்க ஆரம்பிக்கும். 3 hours இன்னும் வலிக்க ஆரம்பிக்கும். 4 hours. சின்ன கிளாஸ் தான், பட் ஸ்டில் இந்த வெயிட் டைம் ஆக 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 the weight will increase. உங்களுடைய இருதயத்திலும் அப்படிதான் நேரம் ஆக 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 நமக்குள்ளே இருக்கிறதான காரியங்கள் அது நம்மை வேதனை அடைய செய்கிறது. இட் ஜெனரேட்ஸ் ரூட்ஸ். அது ஆழமாக ரூட் விட ஆரம்பிக்கும். கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவனவன் செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் பலன் அளிக்கிறார். மனுபுத்திரன் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று சொன்னால் காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. பிரதர், God is speaking to me. The Holy One of Israel, the Almighty God, the omnipresent God, the Holy Spirit is speaking to me. கர்த்தர் என்னோடு பேசுகிறார். உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரா? Is God speaking to you? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே கர்த்தருக்கு கோபமூட்டினதை போல நாம் கோபமூட்டாமல் இன்றைக்கு இந்த தெய்வத்திற்காய் நாம் நிற்போம். இந்த தெய்வத்திற்காய் நாம் காத்திருப்போம். இந்த தெய்வத்தின் வழியிலே அவர் கொடுத்த கட்டளையின்படி நாம் வாழுவோம். உன் தேவனாகி கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு மிஞ்சின கற்பனை வேற இல்லையே. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். நேற்றைய தினத்தில் நான் சர்ச் முடிச்சு விட்டு வரும்பொழுது ஒரு சகோதரி வேகமாக ஓடி வந்தாங்க. பிரதர், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்னு சொல்லி ஒரு வாலிப சகோதரி. நானும் என் மனைவியும் வந்து கொண்டிருக்கிறோம். She is continuously keep on shouting, brother, praise the Lord. நான் திரும்பி யார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும் பொழுது எனக்கு அவங்க அடையாளம் தெரியல. பக்கத்தில் வந்து சொன்னாங்க, பிரதர் என்ன ஞாபகம் இருக்கா அவங்களுக்குன்னு கேட்டாங்க. நீங்கள் ஒரு மீட்டிங்கில் எனக்கு நீங்கள் ப்ராஃபஸி பண்ணீங்க, ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. எனக்கு உண்மையாகவே ஞாபகம் இல்லை. நிறைய மீட்டிங்ஸ் போகிறதுனால ஞாபகம் இல்லை எனக்கு. அப்போ சொன்னாங்க, இந்த சபையில் நீங்கள் வந்திருந்தீங்க, அக்டோபர் மாதம் வந்திருந்தீங்க. சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அந்த சபையிலே அவர்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுது, மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை நான் சொன்னேன். அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லி 1.5 months முடிகிறது. இப்போ அவங்க என்னை பார்த்து அவங்க சாட்சி சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னபடியே கர்த்தர் எனக்கு, நான் வேலைக்கு போகணுமா இல்லை ஊழியம் செய்யணுமா எனக்கு தெரியல, நான் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில்
சில மனிதர்கள் நிமித்தமாக நான் நெருக்கப்பட்டு நான் கர்த்தருக்கு முன்பாக நான் என்னை முழுவதும் ஒப்பு கொடுக்காதபடி வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் கரெக்டாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தீர்க்க தரிசனமாய் சொன்னீங்க, எனக்கு ஒரு ஊழிய வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார், நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும், கர்த்தர் உங்களுக்கு ஊழிய வாசலை திறக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நான் 4 மாவடியில் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்கிறேன். அந்த இடத்துல நான் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடத்துகிறேன். நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்கு நான் அர்ப்பணித்து விட்டேன். இன்றைக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இப்பொழுது நான் வெக்கேஷனுக்காக தூத்துக்குடியிலேருந்து நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த சகோதரி சொன்னாங்க. எங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அன்றைக்கு காலையில் தான் நானும் என் மனைவியும் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நம்முடைய மினிஸ்ட்ரியில் கர்த்தர் நிறைய சாட்சிகளை கொடுக்கிறார். இதுவரைக்கும் நம்ம யாரையும் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு நீங்கள் வீடியோ கொடுங்க, நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன்னு கேட்டதே கிடையாது. ஆனால் இதை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். நேற்று தினத்தில் அந்த சகோதரி ஓடோடி வந்த சாட்சியை சொன்னாங்க. பாருங்க, ஒருவேளை அவர்கள் அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தங்களை அர்ப்பணிக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அவர்கள் இன்னும் அழுது கொண்டே ஒரே இடத்தில் இருந்திருப்பாங்க. என்னுடைய இருதயத்தை அது மிகவும் தொட்டது. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்கிற நான் இப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்கும் பொழுது இது எவ்வளோ பெரிய கனமான ஊழியம், இது எவ்வளவு பெரிய மகத்துவமான செய்களை நீ செய்து வந்து கொண்டிருக்கிறீர். என்னுடைய யோசனைக்கு எட்டாத காரியம். சில நேரத்திலே தீர்க்க தரிசனம் வரும்பொழுது நான் அதை சொல்லிவிடுவேன், எனக்கு தெரியாது அதை பற்றி. ஆனால் அதை ரிசீவ் பண்ணுறவங்க, அதை வாங்கி கொள்றவர்களுக்கு அந்த காரியத்தினுடைய மேன்மை தெரியும். நான் பரிசுத்த ஆவியான சொல்லுகிறதை சொல்லிவிடுகிறேன், அது அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை, தீர்க்க தரிசனமான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அநேகருடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்காக இன்னும் அதிகமாக, கர்த்தாவை நீர் என்னை கொண்டு நீர் இன்னும் அநேக ஜனங்களை தொட வேண்டும், நான் உமக்காய் நிற்க வேண்டும். இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் புருஷர்களும் கர்த்தரை மறுதலித்து அந்நிய தெய்வத்தை சேவித்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தர் தான் அவர்களை விடுதலையாக்கினார், கர்த்தர் தான் நடத்தினார். ஆனாலும் மகிமையை கர்த்தருக்கு செலுத்தவில்லை. இன்றைக்கு அநேகருடைய இருதயம் அப்படித்தான் இருக்கிறது. ஆலயத்திற்கு போவோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம், ஆனால் முழு இருதயத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிவதில்லை. தேவஜனமே, நேற்று தினத்த சாட்சி உண்மையாகவே இருதயத்தை தொட்டது. இன்றைக்கு சாட்சி சொல்வதற்கு ஜனங்கள் கூச்சப்படுறாங்க. ஆனால் அந்த சகோதரி, வாலிப சகோதரி, ஒரு 25 வயது தான் இருக்கும். அவர்கள் ஓடோடி வந்து அந்த சாட்சியை சொன்ன பொழுதுதான் கர்த்தரை மகிமைப்படுத்தினேன், கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். I just said praise God, கர்த்தருக்கு மகிமை. அவளுடைய கான்டாக்ட் நம்பரோ அவர்களுடைய மற்ற எந்த காரியத்தையும் நான் வாங்கலை. தேங்க்யூ, கர்த்தருக்கு மகிமை என்று சொல்லி I just moved on. சில நேரத்திலே நாம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்த மறக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அந்த மகிமையை கர்த்தருக்கே கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வழிகளை கர்த்தர் பார்ப்பார், நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்ப்பார், நம்முடைய சிந்தனையை கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார், என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவஜனமே, நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஒருவேளை கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். பிரதர், என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு முகத்தை காண்பிக்கான் முதுகை காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் கர்த்தருக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்துகிறேன். I want to dedicate my life to the Lord. I want to dedicate my life. இன்றைக்கு யாராவது அப்படிப்பட்ட தீர்மானம் எடுப்புகின்ற சொன்னால் பரலோகம் உங்களை கனப்படுத்தும். கர்த்தராகிய தேவன், நம்முடைய தேவன் சொல்லியிருக்கிறார், மனம் திரும்புகிற ஒரே பாவை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஏதோ ஒரு சின்ன காரியம், எப்படி இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் நேரம் எடுக்க எடுக்க அது பயங்கரமான வெயிட்டை கொடுத்து கொண்டே இருக்கும் நம்முடைய கைகளிலே. அதே போலத்தான் சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையை அது நசுக்கி கொண்டிருக்கிறது. இட் இஸ் கீப் ஆன் pressing us. அது நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய எப்படி அந்த கை வலிக்க ஆரம்பிக்கிறதோ ஒரு சர்டைன் டியூரேஷனுக்கு அப்புறம், இதே போலத்தான் சில பாவங்களும் சில கசப்புகளும் அது நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாது, நம்ம நினச்சிருப்போம் இந்த சின்ன கிளாஸ் ஆஃப் வாட்டருக்குள்ள இவ்வளோ பவர் இருக்கா. வித் டைம் ஆக ஆக அது பயங்கரமான காரியத்தை கொடுக்கிறது. நாம் ஜெபிக்கலாமா?
கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்துக்கொண்டேன். நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹalleluya ஹalleluya லே ரோடோஷ் ரபாபாசே. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ரபா ஷியாந்தோ ரேகே லேபாரோஷ் ரபாபாஷியா மேரு கோபோஷ் ராகாத்துரோஷ் ரே லபாதியாராஷ் எல் மரு கோபோஷே. ஹalleluya ஹalleluya ரே லேதே நமாந்தோஷ். நீ நல்லவர், நீர் வல்லவர். மேரு காலபாதியாஷ் லீ ரூஹம் கதி ஷபாந்தலேஷ். அப்படியே அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிங்களேன். வாய்களை திறந்து பேச ஆரம்பிங்க. ராகா தாராமாஷே. அந்நிய பாஷை வரம் பெறாதவர்கள், தேவனாய் கர்த்தாவே என்னை மன்னியும், என்னுடைய வழிகளை சீர்படுத்தும். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. நீர் செய்ய நினைத்த தடைப்படாது. கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, நீர் செய்ய நினைத்த தடைப்படாது. மாரோ ஷேகே லிபராதாஷ் எல் குரோபா ஹன்க ஷோ ரோடோபோசே எல் மராதா நேமனா ஹன்கோரோஷ் எப்ரிகாதி லிப்ரதோஷ் ரேட்டு சேகதா ஷமாஹிலேரே லிருடாஸ் ஃபாந்த லிப்ரதேஷ் Pradadi rege lebanosh prakida sefandu libradesh. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த தடைப்படாது. நீர் நல்லவர். உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. லார்ட் ஜீசஸ், எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கே ஆண்டவரே. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்திற்கு என்னுடைய மகிமையை செலுத்துகிறேன். ஆண்டவரே, என்மேல் இரக்கமாயிரும், பாவியாக என்மேல் கிருபையாயிரும். உமக்கு விரோதமாக உமக்கு முதுகை காண்பித்த நாட்களை மன்னியும். Forgive me Lord. என் ஆண்டவரே பாவங்களை அக்கிரமங்களை மன்னியும், என் மீறுதலை மன்னியும். ரபாபாஷே லேகபாதியா ரஹதோஷ். இன்றைக்கு உண்மையாய் ஒப்புக் கொடுக்கிற உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். லே ருஷேகே லிப்ரதாஷ் ராட்டு பாசே ரேகமாந்தோரோஷ். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே. ஓசனா ஓசனா ஓசனா. கண்மணி போ காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே. ஓசனா ஓசனா ஓசனா. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடியலே
ஆராதனை ஓசனா. உன்னத தேவனே ஓசனா 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 ஓசனா. பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திலும் வந்த ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களோடு பேசினதற்காய் நன்றி. நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் குடும்பம் எம்மாத்திரம். மனிதனை நினைப்பதற்கும் மனிதனை விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம். நீர் யோசனையில் பெரியவரும் செயல்களில் வல்லவருமா இருக்கிறீர். You are great, you are worthy to be praised. ஆண்டவரே, என் அக்கிரமங்களை மீறுதலை மன்னித்தருள்வீராக. எங்கள் முதுகை காண்பிக்கால் முகத்தை காண்பிக்கும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கோபமூட்டாமல் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் வாழ உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. Let your name be glorified. Let your name be increased. நீர் மகிமைப்படுவதற்காய் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஒப்புக் கொடுத்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். Lord, I surrender each and everyone, Lord. ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் பார்க்க போகிற ஒவ்வொருவரையும், பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் என் தேவன் தொட்டதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். பரமண்டலத்துக்கு நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று நினைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. ஒருவேளை இந்த மெசேஜ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் காமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த லைவ் முடிந்ததுக்கப்புறம் டேக் அ மினிட் ஆர் 30 seconds ஜஸ்ட் ஒரு காமெண்ட் நீங்கள் பண்ணுங்கள். அது நிமித்தமாக அநேகர் இந்த மெசேஜை பார்ப்பாங்க. God bless you. God is good. அநேகர் நீங்கள் அதை செய்வதில்லை. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. உங்களுக்கு நேரம் இருந்தால் ஜஸ்ட் ஒரே ஒரு காமெண்ட் நீங்கள் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அநேகருக்கு இது ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் அதை நீங்கள் செய்யுங்க. God bless you. God is with you. God is good. Hallelujah. Hallelujah. யோசனையில் பிரதர் கணேஷ் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ரேகா லபாந்தோ ரோஷே. Thank you Jesus. உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளையும், உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான ஹர்ட்டிங்ஸ், பிறர் உங்களை காயப்படுத்தினதையும் நீங்கள் மன்னித்து அதை விடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில திறந்த வாசலை வைத்திருக்கிறார். திறந்த வாசலை வைத்திருக்கிறார். an open door. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அவர் செய்வதை ஒருவரும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். God bless you. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஃபெலிஷியா ஜஸ்டின், நீங்கள் இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் காமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். காமெண்ட்டில் நீங்கள் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ரே கதே ரமாஹான் கோரோஷ். தேங்க்யூ ஜீசஸ். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை ஓசனா.
ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 ஓசனா. God bless you, Brother Aravindan, Sister Marian Samuel, Brother Alan Jones, Brother David John, Sister Sandhya, Srinivas, Sister Shiny Roslyn, Sister Jennifer, Sister Felicia Justin, God bless you. Sister Ganga James, God bless you. God bless you, God bless you. Sister Lakshmi Kumar, God bless you. May the Lord be with you. Sister Nisha, Brother Kishore Peter, Sister Shaila Jayakumar, Sister Bhavani, Sister Subha Karnan, God bless you. Rekha Man, Sister Ratnavadi, Rekh Dadi, Sister Jamuna, God bless you. Oh, நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே. கழுகை போல நான் எழும்பிடுவேன், உயரங்களில் நான் பறந்திடுவேன்.